தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த 2024ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு 2-3 வாரங்களாக ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை அந்த வார்த்தை இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய பாதையில் அல்லது நம்முடைய மனதிலே தோன்றி கொண்டு இருந்தால் நல்லா இருக்கும். என்னுடைய மனசில் அது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அது உங்களுடைய மனதிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோட இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ ஒரு கூட்ட மக்கள் வேறு ஒரு நாட்டில் தங்களை அறியாத ஒரு நாட்டில் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிமைகளாக இருந்த மக்களுடைய கூக்குரல், மனக்குமுறல்கள், மன வேதனை, இதையெல்லாம் பார்த்த கடவுள் அவர்கள் அங்கிருந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஸோ இப்போ அவர் நேரடியாக இறங்கி வர முடியாது இல்லையா? அதனால் மனிதர்களை பயன்படுத்துகிறார். ஸோ ஒரு மனிதன்கிட்ட மோசே என்கிற ஒரு மனிதன்கிட்ட நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வா. ஸோ அங்கே ரொம்ப அடிமைகளாக இருக்காங்க, ரொம்ப அடிமைத்தனத்தை தாங்க முடியாமல் இருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு வந்துரு, விடுதலை செய்து வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவன் கேட்குறான், ஆண்டவரே நான் போய்ட்டு ஒருவேளை அவங்கள்ட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னா அவங்க என்கிட்ட ஒன்று யாருப்பா அனுப்புனது, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது கடவுள் அவன்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான் என் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற வார்த்தையினுடைய சரியான இன்னொரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். நான் ஆபிரகாம் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், தலைமுறைக்கு இதுதான் என்னுடைய பேர், இதுதான் என்னுடைய நாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படி சொன்ன ஒருவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்ட்டு. அதனுடைய ஹீப்ரு அர்த்தம் அல்லது ஒரிஜினல் அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை தான், நான் இருக்கிறேன். ஸோ நான் இருக்கிறேன் என்பவர் அனுப்புனார் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறார். இது எனக்கே கேட்பதற்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டவர் அவன்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்டலாம் போயிட்டு நான் சொன்னேன்னா இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடவுள் சொல்கிறார், நீ இந்த வார்த்தையை சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வார்த்தையோடு தான் அவன் போகிறான். இதுதான் அவருடைய பேர், இதுதான் அந்த கடவுளுடைய பேர் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் பேரை வச்சுக்கிட்டு அங்கே எகிப்துக்குள்ளே போகிறான். அந்த மக்களை விடுவித்து கொண்டு வந்தது அந்த சரித்திரம் இன்றைக்கும் இருக்கிறது. பைபிள் என்கிற அந்த கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய வேதாகமும் அதன் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த விடுதலை வைத்து தான் மற்ற எல்லா விடுதலையும் உலகத்தில் கொண்டாடப்படுகிறது அல்லது பேசப்படுகிறது. ஸோ அதுதான் ஒரு ஒரு இனமே விடுதலை பெற்ற ஒரு சரித்திரம். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு வார்த்தை அது வெறுமனே வார்த்தை அல்ல, அதுதான் என்னுடைய பேர், அதுதான் என்னுடைய டைட்டில், ஸோ அதுதான் என்னுடைய நாமம். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீ எங்கே வேணாலும் போய் நீ வெற்றி பெறலாம் என்கிறத மையப்படுத்துகிறார். ஸோ விசேஷமாக இந்த வருடத்தில் எவ்வளோ சவால்கள் நாம் சந்திக்க போகிறோம், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், வியாகுலங்கள் அல்லது எதிர்ப்புகள் எல்லாம் சந்திக்க போகிறோம். இது எல்லாம் இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்கிற அவருடைய நாமம் அல்லது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தில் நிச்சயமாக நம்ம வெற்றி மேலே வெற்றியை காணலாம். இந்த வார்த்தை எது, நான் இருக்கிறேன் என்கிற அவருடைய நாமமாகி அந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக மாறுகிறது. அந்த வார்த்தை தான் இம்மானுவேலனாக மாறுகிறது. ஸோ இயேசு என்றால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், விடுதலை செய்கிறார், ரட்சிக்கிறார், இப்படின்னு சொல்லி எத்தனை அர்த்தங்கள் உள்ளது அந்த வார்த்தையில். அதையும் தாண்டி இம்மானுவேல் என்கிற இன்னொரு பேரையும் அவருக்கு கொடுக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அநேக நேரங்களில் மனிதர்கள் தாங்கள் படக்கூடிய வேதனைகளில், கஷ்டங்களில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு நிலை, ஒரு சந்தேக நிலை வருகிறது. ஸோ இங்கே கடவுள் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதாவது இம்மானுவேல் என்றால் நீ விரும்புறியோ இல்லையோ நான் கூட இருப்பேன், நீ நம்புறியோ இல்லையோ நான் கூட இருப்பேன் என்கிறது. ஸோ அதே போல் இயேசு என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது விடுவிக்கிறவர். யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ அவர்களை அவர் விடுவிக்கிறார். காரணம், அவர் இருக்கிறார். நான் இன்றைக்கும் இருக்கிறேன், நேற்று இருந்தேன், ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்தேன், ஈசாக்குடைய காலத்தில் இருந்து, யாக்கோபுடைய காலத்தில் இருக்கிறேன். ஸோ நான் இருக்கிறேன் என்பது தான் என்னுடைய நாமம் என்று சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த வார்த்தையை இந்த வருடம் முழுக்க, அதுவும் கடினமான நேரங்களில்
சவால் நிறைந்த நேரங்களிலே, எதிர்ப்பு நிறைந்த நேரங்களிலே, தோல்வியுற்ற நேரங்களிலே இந்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். நான் இருக்கிறேன். கடவுள் சொல்றாரு, நான் இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டு. நான் இருப்பதனால நீ பாதுகாப்பாக இருப்ப. நான் இருப்பதனால உனக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. நான் இருப்பதனால எல்லா காரியங்களும் உனக்கு நேர்த்தியாய் நிதானமாய் நான் நிச்சயமாக நடக்கும். காரணம் நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை என்ன முடியல, இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த நான் இருக்கிறேன் என்பவர் கூடவே இருக்கிறார் என்கிற அந்த அந்த நம்பிக்கையோடு, அந்த தைரியத்தோடு, அந்த நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு நம்மளுடைய பயணங்களை நம்ம தொடருவோம் என்றால் நிச்சயமாக வெற்றி இருக்கும். கிறிஸ்தவ கூட்டத்தை நிறைய நேரங்களில் அது ஒரு மதமாக கொண்டு போவாங்க. அது ஆக்சுவலாக மதம் கிடையாது. அவர்கள் பேரே கிறிஸ்தவம், அதாவது விசுவாச மார்க்கத்தார். அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் பயணிக்கிறார்கள். நம்பிக்கையின் அடிப்படையில் விசுவாச மார்க்கத்தார்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் நம்பிக்கையில் தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். ஆக இந்த வருடத்தில் நான் இருக்கிறேன் என்கிற அந்த மந்திர சொல் நம்ம அனைவரையும் சரியான பாதையில், அதுவும் தோல்வியான பாதையாக தோன்றினாலும் அது வெற்றியாய் முடிய பண்ணுவார். பலவீனமான நேரங்களிலே நம்மை பலமாய் மாற்றுவார். குறையுள்ள நேரங்களிலே நமக்கு நிறைவை தருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஒரு வாக்கு தந்திருக்கிறார். என்ன வாக்கு? நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், தைரியமாக முன்னாடி போ. நான் இருக்கிறேன், தோல்வியை கண்டு பயந்துராத. நான் இருக்கிறேன், எதிரியை கண்டு நீ பயந்துராத. நான் இருக்கிறேன், எக்ஸாமை கண்டு பயந்துராத. குடும்ப வாழ்க்கையை பார்த்து பயந்துராத. திருமண வாழ்க்கையை பார்த்து பயந்துராத. எதை பற்றியும் கவலைப்படாத. நான் இருக்கிறேன் என்கிறார். ஸோ அந்த நான் இருக்கிறேன் என்பவர் நம்ம கூடவே இருந்து பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். தேங்க்யூ ஸோ மச்.